சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் 2 நாட்களில் 11 கொலைகள் நடந்துள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் குமரன்சாவடியில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த நோன்பு முடிந்து அடுத்த நோன்பு முடிவதற்குள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் என நம்பிக்கை தெரிவித்தார். சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் 2 நாட்களில் 11 கொலைகள் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என சட்டமன்றத்திலும் எடுத்துரைத்து வருவதாக விஜயபாஸ்கர் தெரிவித்தார். ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்பதை அண்ணன் எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து எடுத்துச் சொல்கிறார்கள். குறிப்பாக சட்டமன்றம் நடக்கின்ற இந்த சூழலில் கூட 2 நாட்களில் 11 கொலைகள் நடக்கின்ற அளவிற்கு தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்பதை சட்டமன்றத்திலும் எடுத்துரைக்கின்றோம், மக்கள் மன்றத்திலும் எடுத்துரைக்கின்றோம். 26 இதுக்கு விடை கிடைக்கும்.